மிக வேகமாய் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை பிரசங்கிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 31ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் இவ்விதமாய் பக்தனை கொண்டு சித்தரித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 31ஆம் சங்கீதம் அதனுடைய 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் ஆண்டவராகிய கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும், துக்கத்தினால் என் கண்ணும், என் ஆத்துமாவும், என் ஆத்துமாவும், என் வயிறு கூட கருகி போயிற்று, வயிறும் கூட கருகி போயிற்று என்று தேவனுடைய சமூகத்திலே எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்த மனிதன், தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான மனிதன், தேவனுடைய சமூகத்திலே அவ்வளவு நம்பிக்கை கொண்ட மனிதன், கர்த்தருடைய உன்னதமான விலையேறப்பெற்ற ஆச்சரியமான 4 வித உயரிய அபிஷேகத்தை தன்னுடைய தலைச்சீராவாக கொண்ட மனிதன், தன்னுடைய வாழ்விலே கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற நடத்துதல் மாத்திரம் போதுமானது என்று கருதி தேவனுடைய விசேஷித்த அழைப்பை பெற்ற மனிதன், தேவனுடைய உயரிய உன்னதமான அபிஷேகத்தினாலே, தைல கொம்பினாலே அபிஷேகத்திற்கு தன்னை தத்தம் செய்த மனிதன், தேவனுடைய பார்வைக்கு மிக 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 அருமையானவன் என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், எனக்கு நீ இறங்கித்தான் ஆக வேண்டும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நீர் இறக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சொல்லுங்க, நீடிய பொறுமை சாந்த அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பும் நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பும் நிறைந்து வாழ்பவரே, இரக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளவே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நல்ல கை தட்டு கர்த்தருக்கு கொடுக்க பார்க்கலாம். பக்தர் விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு இறங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற கஷ்டகாலங்கள், என் வாழ்வில் நான் அனுபவிக்கிற துயரங்கள் அளவிட முடியாதது. ஆகையால் எனக்கு இறங்குங்க சுவாமி என்று சொல்லி 2வது பகுதியில் சொல்றார், சர்வ வல்லமை உள்ளவராகிய கர்த்தாவே, நான் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த நெருக்கத்திலிருந்து நீர் என்னை விடுவிச்சே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், நெருக்கப்படுகிறேன், நெருக்கப்படுகிற என்னை தேவன் விசாலத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
ஆமென். வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்கள், மனுஷனால ஏற்படுகிற நெருக்கங்கள், நமக்கு எதிராளியாக இருக்கிற சாத்தானினால் வருகிற நெருக்கங்கள், நம்முடைய ஆவிக்குரிய கோலங்களிலே உண்டாகிற நெருக்கங்கள், பூமிக்குரிய இல்லாய்மைகளில் வருகிற நெருக்கங்கள், பொருளும் இல்லை, பணமும் இல்லை, வாழ்விலே நன்மையும் இல்லை என்கிற நெருக்கடியான காலங்கள் நம்மை சூழ்ந்து விடுகிறது. இவ்வித சூழ்நிலையிலே இந்த நெருக்கத்தில் எப்படி நான் விடுவிக்கப்பட முடியும்? மனம் குழம்பி போய் விடுகிறோம். ஆனால் தேவனுடைய ஜனம் ஒன்று அறிய வேண்டும். விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவை நம்புகிற தேவனுடைய ஜனம் நெருக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் நெருக்கத்திற்கு பதிலாக பெருக்கத்தை அனுபவிப்பார்கள் என்பதை சபை விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில அவ்வளவு பைனான்சியல் கிரைசிஸ் வருதுன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம கட்டுக்கட்டான பணத்துக்கு சொந்தக்காரனா மாத்த போறார் அர்த்தம். வீடு கட்டுறதுக்கு ஒரு 3 சென்ட் நிலம் இல்லாம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா ஆண்டவர் நம்ம 30 ஏக்கருக்கு சொந்தக்காரனா மாற்றுவார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தகும். ஐயா, கட்டுறதுக்கு சரியான உடை புடவை கூட இல்லாம இருக்கிறேன் நீ நெருக்கப்படுறன்னா கர்த்தர் உன்னை கட்டு 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 கட்டா ஆண்டவர் உனக்கு உடையை புடவையை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவர். அக்காலம் வந்திருக்கிறது நீ விசுவாசிக்க வேண்டும். சாப்பிட கூட யோசிக்கிறோம். சாப்பாடு, இந்த சாப்பாடை வாங்கிட்டா இவ்வளவு காசு வந்துருமேன்னு யோசிக்கிற. ஏன் கையில பணம் இல்ல, பற்றாக்குறை. அதனால இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த சாப்பாடு, பிடிச்ச சாப்பாடை சாப்பிட முடியாது, இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிடலான்னு சாப்பிடுறோம். மன கஷ்டமா இருக்குது. ஆனாலும் பசி கொடுமையில சாப்பிடுற கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், இந்த நெருக்கம், இந்த பஞ்சமாகிய நெருக்கம், பசியாகிய நெருக்கம், நீ அநேகம் பேருக்கு ஆகாரத்தை அள்ளி கொடுக்கிற ஒரு பெரிய அற்புதமான அம்பாரமாய் தேவனுடைய மாற்றப் போகிறார் என்ற அர்த்தமா? நெருக்கம் வாழ்க்கையிலே வர 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 தேவனுடைய ஜனம் ஒரு பரந்த தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் நம்மை ஒரு அற்புதமான பெருக்கமான இடத்துக்கு கொண்டு போக போகிறார். இவ்வளவு வாழ்க்கையில நெருக்கப்படுறோமே, இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்படுறோமே, இவ்வளவு வாழ்க்கையில நொந்து போயிடுறோமே, இவ்வளவு வாழ்க்கையில சஞ்சலப்படுறோமே. வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்போம், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்ற சிந்தை நமக்குள்ள வந்துருது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நெருக்க 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 இந்த நெருக்கங்கள் வர 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 கர்த்தர் உன்னை பெருக்கமாய் பெருக்கமாய் பெருக்கமாய். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அனுபவித்த நெருக்கம், அவர்கள் நெருக்கப்பட 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 அவர்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ தேவனுடைய ஜனம் இல்லையா? யாக்கோபே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உனக்காக என்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். ஆகவே நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விசாலத்துக்கு கொண்டு போவேன். நீ நெருக்கப்படுகிற பொழுது என்றைக்கும் பொறுத்து கொண்டு அமர்ந்திருக்கிற ஒரு தகப்பன் அல்ல. தகப்பனுடைய இருதயம் ஒரு இரக்கமுடைய இருதயம். தகப்பனுடைய இருதயம் ஒரு உடைந்த இருதயம். தகப்பனுடைய இருதயம் உனக்காக எனக்காக தன்னை தருகிற இருதயம்.
ஆகவே அந்த இருதயம் நீ கூப்பிடுகிற பொழுது, கேட்கிற பொழுது, கதறுகிற பொழுது, கண்ணீர் வடிக்கிற பொழுது, ஆண்டவரை இந்த நெருக்கத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாய் 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 தேவன் இந்த நெருக்கங்களை மாற்றி ஒரு அற்புதமான பெருக்கத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். வேத புஸ்தகத்தின் வாயிலாக வாசிக்கிற பொழுது ஆண்டவர் யாருடைய நெருக்கங்களை மாற்றுகிறார் என்று மிக வேகமாய் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியிலே ஏவப்படுகிறேன். ஒன்றாவதாக 118ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 118ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, கர்த்தர் என்னை கேட்டருளி. நெருக்கத்திலே, நெருக்கத்தின் காலம் என்றும் கூட சிந்தியாமல் கர்த்தரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை கேட்டருளி விசாலத்திலே வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நெருக்கம் வர்ற நேரத்தில் 10 இடத்துல போய் கெஞ்சாம, 10 இடத்துல போய் 10 பேர்கிட்ட கேட்காம கர்த்தரோட கேட்கணும். ஆமென். கர்த்தரோட கேளுங்க. மனுஷனோட கேட்கறத விட அவர் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார், அவங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க, அதனால இந்த கஷ்ட காலத்துல கேட்டா உதவி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் நீ மறந்துடணும். மனுஷன் மாயை, மாயை மனதுக்கு சஞ்சலம். இந்த சூரியனுக்கு கீழே காணப்படுகிற சகலமும் மாயை, மனுஷன் மாயை. ஹல்லேலூயா. ஆமென். நீ கேட்கறது கர்த்தரோட கேட்கணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று சொல்லணும். அவர் தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தி அல்லவா உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். இயேசுவின் ரத்தத்தினால் இதுவரை மீட்பை பெறாத தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உன்னை மீட்டெடுக்கத்தக்க ஒரே சக்தி இயேசுவின் ரத்தத்திற்கு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே நீ மீட்பை பெறுகிறாய். அவர் நம்மை மீட்டுக் கொண்டார், ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆகையினால அவரை நோக்கி அப்பான்னு சொல்லிட்டா அவருடைய இருதயம் கரைஞ்சிரும். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, என் அருமை இரட்சகரே, ஆவியானவரே. சங்கீதம் 81:10 படி உன் வாயை திறந்து சத்தமா கூப்பிடணும். அப்பா சொல்லணும். சங்கீதக்காரர் சொல்றார், ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டே. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்திற்கு விடை கிடைக்காததற்கு காரணம், நெருக்கத்தின் நேரத்தில் இவ்வளவு கஷ்டம் எல்லாம் என் வாழ்க்கையில வருகிறதே, ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்க, எவ்வளவு ஓடோடி தேவாலயத்துக்கு போறேன், ஆராதனைக்கு விடாம போறேன்ல, ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, ஆனா கர்த்தர் எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டார்ல அப்படின்ட்டு பல நேரங்களில் விரக்தி அடைந்து போய் இனிமே ஜெபம் எல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணாம இருக்கலாம், கொஞ்ச நாள் வேதம் படிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கர்த்தரோட இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம் அப்படின்ற விரக்தி வாழ்க்கையில வருகிறதுனால தினமும் அப்பான்னு கூப்பிடுற நீ கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார், எங்கோ கிடந்த நம்மை கண்டு கொண்டார். அவர் அப்பான்னு கூப்பிடணும். நீ அப்பான்னு அழைக்க ஆரம்பிச்சார், வானத்தின் பலகைகளை திறப்பார், இடம் கொள்ளாமல் போகமட்டு நம்மை ஆசீர்வதிப்பார்.
நம்முடைய நெருக்கத்தை மாற்றுவார். மனுஷனை கூப்பிடுவதை பார்க்கலும், மனுஷனிடத்தில் கேட்பதை பார்க்கலும், மனுஷனிடத்தில் கெஞ்சுவதை பார்க்கலும், மனுஷனிடத்திலே கதறுவதை பார்க்கலும், மனுஷனிடத்தில் கண்ணீர் வடிப்பதை பார்க்கலும் கர்த்தராகிய தேவனை நோக்கி கூப்பிடு. கூப்பிடுகிற காக்கை கொச்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்க அவரால் முடியுமானா உன் சத்தத்தின் அர்த்தம் அவர் அறியாதோ? காகம் அழுதா அதனுடைய சத்தத்துக்கு அர்த்தம் அப்பாவுக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. காகம் அழுதா அதுக்கு அர்த்தம் அவருக்கு தெரியும். கான்னு சொல்லிச்சுன்னு சொன்னா அது எதுக்குடா அழுதுன்னு தெரியுங்க. குருவி கீச்சு கீச்சுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு அப்பாவுக்கு தெரியுங்க. சிங்கம் அது கதற ஆரம்பிச்சுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு அப்பாவுக்கு தெரியுங்க. உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாவற்றினுடைய சத்தத்தையும் பரலோகம் அறிந்திருக்கிறதே, தெய்வம் அறிந்திருக்கிறாரே. ஆகையினாலே சிங்கத்துக்கு குறைவில்லாம, காட்டுவாசிகளுக்கெல்லாம் குறைவில்லாம, உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கெல்லாம் குறைவில்லாம கொடுக்க முடியும்னு சொன்னா அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் நீங்கள் அல்லவா? உங்கள் கூப்பிடுதலை கேளாதிருப்பீரா? என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு. இயேசு தன்னுடைய சீஷர்களோடு பிரயாணப்பட்டு போகிறார். பைபிள் சொல்லுகிறது, இயேசுவை அவருடைய சீஷர்கள் கொண்டு போனார்கள். வாங்க ஏசாமின்னு சொல்லி இயேசுவை கூட்டு படகுல கொண்டு போனாங்க. இயேசு அவங்க கூட போனார். கூட போன இயேசுவை பார்த்து சொல்லிட்டாங்க, இயேசுவே நீங்க கொஞ்சம் பின்னாடி தூங்குங்க, ரொம்ப பெரிய நிறைய ஊழிய செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க கொஞ்சம் தூங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைபிள் சொல்லுகிற அவர் தலையணையை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கடல் கொந்தளித்தது. அவர் கண்ட மூடிட்டார்னாலே கொந்தளிப்பு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் இரவும் பகலும் உறங்கார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனா தூங்க வச்சுட்டானுங்க. அவர் தூங்க மாட்டார், ஆனா தூங்க வச்சுட்டானுங்க. அவர் எப்ப தூங்காம இருப்பார்? பைபிள் சொல்லுது, துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறார். துதி குறைஞ்சிச்சுன்னா நீ அசர்ற மாதிரி. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம மாதிரி இல்லைங்க. நம்ம செல்ல தகப்பன் 24 மணி நேரமும் அவர் கண்பிடிப்பாகவே இருப்பார். ஆனா இவனுங்க சேர்ந்து தூங்க வச்சு விட்டானுங்க, தூங்க பேசவே. ஆனா இயேசு படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். உலகத்துல மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டதினாலே தன் சரீரத்திலே ஏற்பட்ட சிறு 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 களைப்புகளாய் இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். கடல் கொந்தளித்தது, காற்று வீசுகிறது, என்ன நடக்கும் என்று தெரியாது. மரணம் வந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது. தண்டு வலித்து பார்த்தார்கள், முடியல. தங்களால் இயன்ற மட்டும் சிரமப்பட்டு பார்த்தார்கள், முடியல. கடைசியா இயேசுவையரே, இதைத்தான் சபை சொல்லணும். இயேசுவையரே, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஒண்ணு. இயேசு எழுந்தார். இயேசு எழுந்தார். ஐயர்வாள்னு சொன்ன உடனே எழுந்தார்னு சொன்னா, அப்பான்னு சொன்னா எழும்பாம இருப்பாரா? நான் சொல்றது விளங்குதா? ஐயர்வாளே எழுமுங்கன்னு சொன்ன அப்படின்னா, பிரீஸ்ட் ஆசாரியனே எழும்பும் என்றால், அப்பான்னு சொன்னா அதை விட வேகமா எழும்ப மாட்டாரா? நீ அப்பான்னு கூப்பிட வேணாமா? நீ கூப்பிடணும், சத்தமிட்டு கூப்பிடணும், அப்பான்னு சொல்லணும். அப்பா என்று சத்தமிட்டு கூப்பிட்டால் அவர் எழுந்திருப்பார். உனக்கு இருக்கிற நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி, கலங்காத,
உன்னை விசாலத்துல கர்த்தர் கொண்டு வச்சிருவார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்திருப்பாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், என் நேசரேசுவை அறியாமல் இருந்தேன். என் அப்பனேசு என்னை தேடி வந்தார். என்ன நெஞ்சார அணைச்சு பல முத்தங்கள் கொடுத்து நினைச்சு பார்க்கா நிழலாய் மாறிவிட்டார். என்ன நெஞ்சார அணைச்சு முத்தங்களை அள்ளி 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 கொடுத்து நினைச்சு பார்க்கா நிழலாய் மாறிவிட்டார். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. கைகளை தட்டி இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், எந்த நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், எந்த நேச தேடி வந்தீர். நெஞ்சார அடைச்சு முத்தங்களை கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அடைச்சு முத்தங்களை கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையிலே இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். ஓ கலங்காதே என்று கண்ணீரை துடைச்சு கரம் பற்றி நடத்துகின்றே. கலங்காதே என்று கண்ணீரை துடைச்சு கரம் பற்றி நடத்துகின்றே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையாண்ட சேற்றிலே வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையாண்ட சேற்றிலே வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தமரை எனக்காக சென்று கழுவி அடைச்சீரே. கல்வாரி ரத்தம் அதை எனக்காக சிந்தி தந்து கழுவி அடைச்சீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
பிதாவே அன்பார்ந்த தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா என்று கூப்பிடுவோம் என்றால் நம்முடைய நெருக்கமெல்லாம் மாற்றி நம்ம விசாலத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நீதிமான் நெருக்கத்தினின்று நீங்குவான், நெருக்கத்தில் விடுவிக்கப்படுவான். நீதிமானாய் இருக்கிற மனுஷன் எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும் சரி, கர்த்தராகிய தேவன் அவரை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானா உலகத்தில் வாழணும். யார் இந்த நீதிமான்? வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியார் எழுதுகிற பொழுது ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்டவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து விசுவாசிக்கிற தமது பிள்ளைகள், விசுவாசிக்கிற தமது ஜனம் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லலாமே. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட தேவனுடைய சொந்த ஜனம் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீதிமான்கள் நெருக்கப்பட்டால் தேவனதை பொறுத்துக் கொள்ள மாட்டார். நெருக்கத்தின் காலம் சிறிது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தராகிய தேவன் அந்த நெருக்கத்தின் காலத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி காலத்தின் நிறைவேறுதல் வருகிற பொழுது நீதிமானை அந்த நெருக்கத்திலிருந்து விடுவித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால அவர் சிரசு அலங்கரிச்சு உலகத்தில் உயர்த்துகிறவரும் கனம் பண்ணுகிறவரும் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார். அதனுடைய 26ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:16 கர்த்தாவே கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். கர்த்தரை தேடுகிறவர்கள் யாரோ? கர்த்தரை தேடுகிறவர்கள் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை தேடு. அவரை தேடுறதுன்னா அவரை பாடு, அவரை நாடு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காலில் நில்லு. கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய நெருக்கங்களை மாற்றுவார். ஏன் மனுஷன்கிட்ட போய் கெஞ்சி நிக்கணும் கேட்கிற? நம்முடைய நெருக்கத்தின் காலங்களை கர்த்தர் அறிவார். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். தேவ சமூகத்திலே புலம்பி கேட்போமானால், கதறி கேட்போமானால், கர்த்தரை தேடி என் சிநேகிதனின் கதவண்டைக்கு நான் போகவில்லை, உம் கதவண்டை வந்திருக்கிறேன் என்று அவர் கதவை தட்டுகிறவர்கள் யாரோ அவர்கள் கர்த்தருடைய நன்மையால் நிரப்பப்படுவார். சிநேகிதனுடைய வீட்டண்டைக்கு போனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இரவாயிச்சு, என் பிள்ளைகள் நித்திரையாயிருக்கிறார்கள், கதவும் பூட்டி ஆயிற்று, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லுவான். ஆனா இயேசுநாதர் அப்படி சொல்ல மாட்டார். நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் அவர் அறிவா, அவர் புரிவா. ஹல்லேலூயா. ஆகையால் நெருக்கத்தின் நேரத்திலே கர்த்தரை தேடுகிறவர்கள், உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், வேற யாரையுமே தேடல. உங்க முகத்தை மட்டும் பார்த்துட்டா போதும், என் வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். உங்க முகத்தை மட்டும் பார்த்துட்டா போதும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்க.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். சொந்தக்கார சொக்காரக்கார வீட்டுக்கு வர்றான் தேடுறதை விட கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வராரான் கர்த்தரை தேடு. ஹல்லேலூயா. கர்த்தரை பாடு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தருக்கு ஆராதனை செய், கர்த்தரிடத்துல நம்பிக்கையாயிரு, கர்த்தரை விட்டு விலகாத, கர்த்தரிடத்துல உறுதியாயிரு. இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம, இப்போ இருக்கிற சூழ்நிலையை சிந்திச்சு பாராத, அது பின்னாடி இறைச்சிரு. உன் நெருக்கத்தில் கர்த்தரை விடுவிப்பார். காலம் வரும், இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் அதை செய்வார். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை செய்வார். ராமேன் சொல்லலாமா? அது மட்டுமல்ல, புலம்பலின் புஸ்தகத்திலே அதனுடைய 1ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே பாரும் பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, என் குடல் கொதிக்கிறது, நான் கடும் துரோகம் பண்ணினபடியால், கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் யாகுலப்படுகிறது, வெளியிலே பட்டயம் பட்டயம் என்னை பிள்ளையற்றவனாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. கர்த்தாவே நீர் பாரும், நெருக்கப்படுகிறேன். கர்த்தர் பார்த்துட்டார்னா நெருக்க நம்ம விட்டு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை பார்க்கணும், அதுக்கு மேல இயேசு நம்ம பார்க்கணும். ஆமென். அவர் நம்மை பார்ப்பாராக, அவருடைய முகங்கள் நம்மேல் திருப்பப்படுவதாக, கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரையே பற்றி கொண்டிருந்தபடியினாலே, அவரை நம்பி இருந்தபடியினாலே, அவர் போதும் என்றவரை சார்ந்திருந்தபடியினாலே, அவருடைய பாதத்தை கட்டியாய் பிடித்துக் கொண்டபடியினாலே கர்த்தர் அவர்களை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் திருப்பப்பட்டது. அவர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தபடியினாலே அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். தங்கள் வாழ்க்கையில் இருந்த துயரங்களை மறந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். நீங்க சொல்லணும், என்னையும் கண்ணோக்கி பாரும் தேவான் சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பாரும் தேவா. அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே, அசுத்த ஆவியை எடுத்தீரே, பரிசுத்த ஆவியை கொடுத்தீரே,
கர்த்தாதி கர்த்தரே அப்பா பிதாவே உம் நாமம் எந்த கம்பீரமே கர்த்தாதி கர்த்தரே அப்பா பிதாவே உம் நாமம் எந்த கம்பீரமே கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா பயமுள்ள ஆவியை எடுத்தீரே பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே பலமுள்ள ஆவியை எடுத்தீரே பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே தேவாதி தேவனே அப்பா பிதாவே ஒப்பாதும் தஞ்சமே தேவாதி தேவனே அப்பா பிதாவே ஒப்பாதும் தஞ்சமே கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா ஒத்தாசை அனுப்போ பர்வதமே ஒத்தாசை அனுப்போ பர்வதமே கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா கண்ணோக்கி பாரும் தேவா இயேசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்குமானால் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளின் நெருக்கத்தின் காலங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகிறது. நம்புவீர்களானால் கர்த்தருடைய முகம் என்னையும் நோக்கி பார்க்கும் என்று உங்கள் இருதய விசுவாசிக்குமானால் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விசாலத்துக்கு கொண்டு போவார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்திலே தன் வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட ஒரு மனுஷன், இந்த நெருக்கத்திலிருந்து இந்த மனுஷன் விடுவிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு மனுஷனை உங்க கவனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆவியிலே ஏவப்படுகிறேன். பலரை குறித்து வேத புஸ்தகம் சொல்லி இருக்கும் என்றாலும் இந்த தேவ மனிதனை, இந்த மனுஷனை நம்முடைய இருதயத்திலே தியானிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு நிச்சயமாய் ஒரு ஜெயத்தை கொண்டு வரத்தான் செய்யும். உங்கள் கவனங்களை 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு திருப்புங்கள். 33ஆம் அதிகாரத்துக்கு செல்லுங்கள். 12ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்படி மனாசே, எசேக்கியாவின் சந்ததியாகிய மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக, பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். படிங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சலுக்கு இறங்கினார். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது மனாசே நெருக்கப்பட்டான். குட்டியோண்டு வயசுல சிறுவனாய் இருக்கிற பொழுது அற்புதமான ஒரு ராஜ்யபாரம் தனக்கு கிடைத்தது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது, சரித்திரத்திலே வாசிக்கும் பொழுது அசீரியர்களினாலே இவனுக்கு வந்த நெருக்கம். அசீரியர்கள் படையெடுத்து வருகிறார்கள், தன்னால தாக்கு பிடிக்க முடியல, சிரமம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. அசீரியன் என்றால் கொள்ளை கொண்டு போகிறவன், அசீரியன் என்றால் இல்லாமல் ஆக்குகிறவன், அசீரியன் என்றால் தொலைக்கிறவன், அசீரியன் என்றால் அழிக்கிறவன். இந்த அசீரியன் தனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறான். தன்னால தாங்க முடியல, என்ன செய்வதென்று அறியாது திகைத்து போனான். இந்த மனாசே இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெருக்கத்துக்குள்ளே வருவதற்கு காரணம் என்ன? நெருக்கப்படுறோம் சொல்றோம்.
என்னைக்காக ஏன் நெருக்கப்படுகிறேன் என்று யோசித்திருக்கிறோமா? நெருக்கப்படுறேன்னு சொல்றோம். நெருக்கத்துல கூப்பிடு, உண்மைதான். நீதியா வாழு, உண்மைதான். தேடு, உண்மைதான். கர்த்தர் பார்க்கணும், உண்மைதான். அதோட நின்றக்கூடாது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்தது? வருவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு சிரமத்தில், இவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளே நான் மாட்டிக்கொள்வதற்கு காரணம் என்ன? சிக்குண்டு போவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு நெருக்கம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் இவ்வளவு தரித்திரம். சம்பளம் வாங்கினா பத்தல, வீட்டுல சாப்பாடு கூட 3 வேளை கிடையாது, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வாங்கின காருக்கு டியூ கட்ட முடியல, வெளிநாட்டுக்கு பிள்ளை அனுப்பலாம்னு சொன்னா காசு கிடைக்கல, வரும் நினைக்கிறேன், வரமாட்டேங்குது. பல்வேறு முயற்சிகளை செய்து பார்க்கிறோம், முடியல. எப்படியாவது உழைச்சு, எப்படியாவது சிலது வந்துரும் பார்க்கிறோம், கிடைக்கல, நடக்கல. அவ்வளவு நெருக்கடி, என்ன செய்யனே தெரியல. எல்லா வாசலும் அடைஞ்சு கிடக்கு. ஏன் இந்த நெருக்கம் வந்தது? மனாசேயோட கேட்கிற, மனாசே எப்படிப்பட்ட ஒரு எசேக்கியாவினுடைய சந்ததியாய் பிறந்த நீ ஒரு சாதாரண மனுஷனா? எசேக்கியா சொல்றார், நான் செத்துருவேன்றார். தீர்க்கதரிசியால சொல்லப்பட்டு விட்டது, இவன் செத்து போயிடுவான். சுவரூர்மா திரும்புறாரு, ஆண்டவர் நோக்கி கதறாரு, கேட்கிறாரு, கர்த்தரோட புலம்புறாரு. கர்த்தர் பாகையே திருப்பி கொடுக்கிறார். எசேக்கியாவோட சொல்றாரு, எசேக்கியாவே, நீ விண்ணப்பம் பண்ணினபடியினாலே, நீ வேண்டுதல் செய்தபடியினாலே உன்னை நீ செத்து போயிருவ, காரியத்தை ஒழுங்கு பண்ணு சொன்ன அதே தீர்க்கதரிசி வருவான். அதே ஏசாயா தீர்க்கதரிசி வரார், வந்து சொல்றார், ஏப்பா செத்துருவேன்ட்டு கர்த்தர் சொன்னாரு, ஆனா நீ சுவர்புறமா திரும்பி அழுத பாத்தியா? நீ கண்ணீர் வடிச்ச பாத்தியா? நீ கதர்ன பாத்தியா? அதனால உனக்கா கடிகாரத்தை கூட திருப்பி போட்டாரா? ஹல்லேலூயா. இப்படி ஒரு தெய்வத்தை உலகத்துல பார்த்ததே இல்லையே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கதர்னா, கண்ணீர் வடிச்சா, சுவர் உரமா திரும்பி ஜெபிச்சா கடிகாரத்தையே திருப்பி போடுவார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு, இல்ல, வாழ்க்கை அப்படியே திருப்பிடுவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனாலதான் கர்த்தருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் சகலத்தையும் மாற்றுகிற தெய்வம். சகலத்தையும் மாற்று. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடிகாரத்தை திருப்பிடு. கடிகாரம் திரும்பிருச்சு அப்படின்ட்டாரா? அது மட்டும் இல்ல, ஆண்டவரோட சொல்லிட்டாரு, நீ அவனுக்கு போய் சொல்லு, 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன் சொல்லு. அதுக்கு அர்த்தம் என்ன? 15 வருஷம் நீ சாகவே மாட்ட. இது மாதிரி கேரண்டியா ஒரு டாக்டர் சொல்லுவாரா? 10 டேப்லெட்டை கொடுத்து, ஏ தம்பி நீ 10 வருஷம் சாக மாட்ட அப்படின்னு ஏதாவது ஒரு மருத்துவர் சொல்லுவாரா? அப்பா சொல்லிட்டார், 15 வருஷம் சாக மாட்டடா, சாகவே மாட்ட, நான் உனக்கு சொல்றேன். ஆமென். நம்பிக்கையோடு இருங்கள். நம்முடைய தேவனை போல சிறந்த தெய்வம் யாருமே இல்லை. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பலவீனப்பட்டு போய் கிருபையாய் பெற்ற 15 வருஷத்துல பெத்தெடுத்த சந்ததி, அந்த 15 வருஷத்துல பிறந்த பிள்ளைதான் அந்த மனாசே. ஆமென். அந்த மனாசே இரக்கத்திலே, கிருபையிலே, தயவிலே, பரிவிலே, பாசத்திலே, நேசத்திலே பெற்றெடுக்கப்பட்ட நீ
வாழ்க்கையில எவ்வளவு கம்பீரமா வாழ வேண்டிய நீ, எவ்வளவு மேன்மையா இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு நெருக்கப்படுவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது. அப்படியே வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 2, 3 போன்ற வசனங்களை எல்லாம் வாசிக்க கேளுங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த மனாசே கர்த்தர் விரும்பாததை, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். ஹல்லேலூயா. தேவன் விரும்பாததை, தேவன் ஏற்றுக்கொள்ளாததை, தேவன் விரும்பாத பலது இருக்குல்ல. என்னை என்று வேறு தேவனுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம், வானத்தின் கிளையாகலும் பூமிக்கு வேலையாகலும் எந்த சுரூபத்தையாகலும் விக்கிரகத்திலையும் நீ வணங்கக்கூடாது. சரியா? பண்டிகைனாலும் போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. தேன் குழல் வச்சிருந்தாலும் போகக்கூடாது, மாங்காய் குழல் வச்சிருந்தாலும் போகக்கூடாது. ஆமென். நீ போயிடாத, ரொம்ப கவனமாயிரு சொல்லி இருக்கார். என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அந்நிய தேவனை நமஸ்கரிக்க கூடாது, நீ சத்தியமா வாழணும், நித்தியம் உனக்கு, ஆகவே ஜாக்கிரதையாயிரு. அப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்கார். கர்த்தர் சொன்னதெல்லாம் மறந்து போய் உலகத்துல கிடைச்சதெல்லாம் வாழ்க்கையை நினைச்சு மண்டியிட ஆரம்பிச்சு, ஏன்னா நண்பர்களுக்காக, குடும்பத்துக்காக, சொந்தத்துக்காக, சொக்காரத்துக்காக, வந்தவர்களுக்காக, போனவர்களுக்காக என்று வாழ்க்கையை விட்டு கொடுத்து அழிச்சு நாசம் பண்ணி கண்ட இடமெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சு, கண்ட எல்லாம் மெழுகுத்திரி கொள்ள ஆரம்பிச்சு, கண்ட எல்லாம் சுத்த ஆரம்பிச்சு, கண்ட எல்லாம் தடவ ஆரம்பிச்சு, கண்ட இடமெல்லாம் போய் உட்கார ஆரம்பிச்சதுனால பொல்லாப்பானதை செய்தபடியா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எதையும் செய்யாத. ஆண்டவருக்கு பிரியம் ஆவியான தேவனுக்கு ரூபம் என்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் என்றும் இல்லையே, அவருக்கு மட்டுமே நீ ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்திலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்திலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்திலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிற என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பொல்லாப்பானதை செய்யாத, கர்த்தர் விரும்பாததை செய்யாத. ஆனால் மனாசே அதை செய்தான். அது மட்டுமல்ல, பைபிள் என்ன சொல்லுது? படிங்க பாஸ்டர். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டினான். பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து தன் தகப்பன் வேண்டான்னு வச்ச தெய்வங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு, வானத்தின் சேனையெல்லாம் பணிஞ்சு அவைகளை அவைகளையே சேவிச்சு. படிங்க. எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். வானத்து சேனைகளுக்கெல்லாம் தேவாலயத்திலே கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரோடு நின்று கர்த்தரோடு பணிய வேண்டிய மனுஷன், கர்த்தரை ஆராதிக்க
மனுஷன். எருசலேமிலே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய மனுஷன் வானத்து சேனைகளுக்கெல்லாம் பலிபீடம் கட்ட ஆரம்பிச்சான். கர்த்தர் விடுவாரா? சூரியனை கண்ட ஆண்டா விடுவாரா? விடுவாரா? விடமாட்டார், நொறுக்கி விடுவார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படுங்க. ஆமா, போற வழியில் 5 ரூபா எடுத்து படகு போட்டேன்னு வச்சுக்கோ, படக்கு ஆயிரும். அது ஆமென். போடப்படாது, செய்யாத. வானத்து சேனைக்கு பூமியில காண்ற எல்லாத்துக்குமே போய் அள்ளி போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, கட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, அதுதான் வாழ்க்கையில பிரச்சனையே காரணம். யாரையும் தெரியாம, குடும்பத்துல தெரியாம, கூட வர்ற விசுவாசிக்கு தெரியாம, பாஸ்டருக்கு தெரியாம, அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு தெரியாம போய் வீட்டுல எழுதி ஓதி கட்டி வச்சிருக்கிறத எடுத்து இன்னைக்கே வெளியே போட்டுரு. சிலர் கை மட்டும்தான் தட்டி கேட்டதுங்க, மீந்ததெல்லாம் அந்த கட்டுல கட்டுப்பட்டு இருக்கு போல இருக்கு. செய்யாத. ஒருவேளை தவறுதலா கூட ஏதோ சில பலிக்கெல்லாம் போய் வாங்கி வீட்டுல வச்சிருக்க, அதெல்லாம் எடுத்து போடு. கர்த்தருக்கு அது பிடிக்கல. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ போறது கர்த்தருக்கு பிடிக்கல. அதை செய்யாத. 6ஆம் வசனம் படிங்க பாஸ்டர். பைபிள் என்ன சொல்லுகிறது? அவன் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கிலே சரி தன் குமாரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து. நம்ம அதுல கொஞ்சம் ஸ்லோவா போவோமா? பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி, இதெல்லாம் நான் சொல்ல வரல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, நாளும் நிமித்தமும் பார்த்து. 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 நேரமும் பார்த்து பிடித்து மாப்பிளைய பொண்ண வீட்டுல இருந்து இறங்க வச்சு. இது கர்த்தருக்கு பிடிக்கல. நாளை பார்க்காத, நட்சத்திரம் பார்க்காத, நேரம் பார்க்காத, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இது. ஆமென், ஆமென். நாளை பார்த்து, நேரம் பார்த்து, ராகு காலம் பார்த்து, நல்ல காலம் பார்த்து, நல்ல காலம் வந்திருக்கு, நல்ல காலம் வந்திருக்கு, நல்ல காலம் வந்திருக்கு, காலத்தை பார்த்து, நேரத்தை பார்த்து, கொஞ்சம் கூட இந்த பைபிளுக்கு ஒரு மரியாதை கொடுத்த ரோசம் உனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி செய்வியா? அடுத்த அற்புதத்து நாளுக்கு இதை விட 2 மடங்கு வேற கூட்டு வரணும். சத்தியம் சொல்லி செய்வியா? செய்யக்கூடாது இல்ல. நாலு பார்க்கலாமா? அது பால் காய்க்கிற நேரத்தில் கிழக்கு பக்கமா தான் வச்சுக்கணுமாமா. மேற்கு பக்கம் வச்சா பொங்காதாமா. கிழக்கு பக்கம் வடிஞ்சா நல்லதாமா, மேற்கு பக்கம் வடிஞ்சா கஷ்டகாலமாமா. எதுக்கு என்ன கூட்டணி? உனக்கு இது அவசியமா? அப்படி பானையை திருப்பி கிழக்கு பக்கமா வச்சே பொங்கி இருக்கலாம்ல. எதுக்கு இந்த புத்தம்புது பானையை கொடுத்து சோத்திரம் பண்ண சொன்ன? இல்லையா? எதுக்கு சொன்ன? கதவு வேற, மாற்ற இடம் சரியில்லையாமா. நாலு நட்சத்திரம், நேரம், காலம், திசை இதெல்லாம் பார்க்கிற அனைவருக்கும் வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனாசே இதை செய்ததினாலே அவன் கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செஞ்சான். இதெல்லாம் தெய்வத்துக்கு பிடிக்காத காரியம். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல வருவாமா, விளக்க கொளுத்தணுமாமா. எதுக்கு? நாசமா போவேன்றது சொல்லு. விளக்கு கொளுத்தி என்ன ஆகும்? எண்ணெய் தீர்ந்ததோட விளக்கு அணையும் இல்லையா? திரி முடிஞ்சதோட விளக்கு முடியும் இல்லையா? நீ செய்யலாமா?
செய்யக்கூடாது இல்ல? பாக்குவத்திலையா? பாக்குவத்தில இருக்கிற கிருபை ஸ்தோத்திரத்தில் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. பெஞ்சமின் பாஸ்டர் இப்படி சொல்லவே மாட்டாரு, ஏன் சொல்லாருன்னே தெரியல அப்படின்னு நினைக்காத. பரிசுத்தாவின் சொல்லிட்டாரு. இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. இயேசு சீக்கிரம் வரப்போறார். நீ சரியாகணும், சரியே ஆகணும். நீ வாழ்க்கையை சரி பண்ணணும். பாக்கு வெத்தல பழம் எடுத்த காலத்தெல்லாம் விட்டுட்டு இனிமே ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பேசு. அபிஷேகத்துல வீட்டுக்குள்ள போ. கல்யாணத்தை அபிஷேகத்தில் நடத்து, ஆவியில நடத்து, தேவ கிருபையில நடத்து, தேவனுடைய வல்லமையில நிரம்பு. கர்த்தர் கொடுத்த கிருபையின் காலம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே இது கொஞ்ச காலம்தான். இனிமேல் காலம் செல்லாது. இயேசு வரப்போறார். அதனால இந்த தீங்கானது எதையும் செய்யாத. தீங்கானது செஞ்சதுனால அது மட்டுமல்ல, 33ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 9ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 10ஆம் வசனம் 9 10 வசனம் படிக்க பார்க்கலாம். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழிச்ச ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினார். ஒரு கெட்ட சுபாவம் உள்ளவன். ஆமென். தான் கெட்ட பிரச்சனை இல்லை, போட்டோம். ஆனா பைபிள் சொல்லுது, தன்னோடு இருக்கிற எல்லாரையும் வழி தப்பி போக செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். இனியாக அதை செய்யாத. நம்ம தான் அற்புதத்தினாலுக்கு போகல, அடுத்தவங்களையும் போகாண்டான்னு சொல்லாத. நீ தான் ஆராதனைக்கு வரல, அடுத்தவங்களை போன் போட்டு வராதுன்னு சொல்லாத. அல்லேலூயா. ஆமென். நீ போ. பிரைஸ் காட். அடுத்தவங்களை போன் போட்டு சொல்லாத, அப்படி பேசாத. வழி தப்பி போக பண்ணினால் நெருக்கப்படுவ, கஷ்டப்படுவ, சிரமங்கள் உண்டாகும். வழி தப்ப செய்யாத. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் தரிசனத்தில் நிற்க விடாம தடுமாற செய்யாத. 10ஆம் வசனம் படிங்க பாஸ்டர். கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். தெய்வம் பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் தான் இன்னைக்கு அற்புதத்தினால பேசுறார். இதை கவனிக்காதே போனார்கள். ஆகையால் மனாசே நெருக்கப்பட்டான். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்களை ஈன பண்ணுகிறது, இல்லாமையில் இருக்கிறதை போல அழைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை, கர்த்தருடைய வசனம் வல்லமை, கர்த்தருடைய ஒவ்வொரு எழுத்துக்களிலும் வல்லமை 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 வல்லமை. ஆனால் கர்த்தர் பேசியும் கவனிக்கல. ஹல்லேலூயா. காது கொடுக்காம போன. அதனால வேதம் சொல்லுகிறது, மனாசே நெருக்கப்பட்டான், வேதனைப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். மனாசேயினுடைய வாழ்வில் சஞ்சலப்பட வேண்டிய நிலை. அப்படி ஒரு அபத்தம், அப்படி என்ன கஷ்டம், எப்படி நெருக்கம் வந்துச்சு தெரியுமா? அது 11ஆம் வசனத்தில் ரொம்ப டீடைல் எழுதிருக்கு, சொல்லி விட்டுறேன், படிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவன் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து, முட்செடியில பிடிச்சு 2 வெண்கல சங்கிலியால் அவரை கட்டி, உள்ளாலே குத்தி 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 பிடிச்சி 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாழ்க்கையில இப்படி ஒரு மகா பெரிய நெருக்கம் வரும் என்று சொப்பனத்துல கூட நினைக்கல. ஆனா வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சிரமத்தை அனுபவித்தான். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை தவறுதலாய் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு பிசகி இருக்கலாம், சத்தியத்தை விட்டு பிசகி இருக்கலாம், இயேசுவாகிய மெய்யை விட்டு பொய்யை நம்பி போயிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும். இந்த மனாசே செய்தது போல 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி உடைஞ்சு போற நேரத்தில், ஐயோ முள்ளால குத்தி தன் சரீரமெல்லாம் காயப்பட்டு கஷ்டப்படுற நேரத்தில், சங்கிலி
காலை கட்டி 2 கையை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிற நேரத்தில் இந்த நெருக்கத்தின் நேரம் வந்த பொழுது என்னை விடுவிப்பதற்கு வேறு யாராலும் முடியாது, இந்த நெருக்கத்தில் என்னை தப்புவிக்க வேறு யாராலும் முடியாது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினார். இயேசுவே என் தெய்வமே, என்வே மனமிரங்கோ. 2 கரங்களை உயர்த்தி கெஞ்சினான், கெஞ்சினான், கெஞ்சினான். கெஞ்சு கெஞ்சு தெய்வ சமூகத்தில் கெஞ்சு. இயேசுவே என் தெய்வமே, என்வே மனமிரங்கோ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மே மனம் இறங்கும். சொல்லுங்கள். இயேசுவே என் தெய்வமே, என்மே மனம் இறங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உங்க வல்லமையை இழந்தேன் ஐயா, உங்க வல்லமையை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே. கெஞ்சி 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 கேளுங்க. ஓ இயேசுவே என் தெய்வமே, ஓ முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டி நீ எனக்காக வாலியா. நீ உங்க ரத்தத்தாலே கழுவி வீடும், உங்க ரத்தத்தாலே கழுவி வீடும். இயேசுவே என் தெய்வமே, என்மே கெஞ்சினார். இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கு. அப்பா என்று கெஞ்சினார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நெருக்கத்திற்கு ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. உன் நெருக்கம் நீங்கி போவதற்காக தேவ சமூகத்தில் கெஞ்சுவாயா? கெஞ்சு. மனுஷனிடத்துல கெஞ்சு என்ன பிரயோஜனங்க? தெய்வத்தோட கெஞ்சு, தெய்வத்தை பார்த்து கெஞ்சு. 2 வேதம் என்ன சொல்லுகிறது? தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஐ சரண்டர் ஆல், தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்பா காலத்துல சம்பாதிச்சதும் சரி, என் வாழ்க்கையில சம்பாதிச்சதும் சரி, நான் ராஜான்றதையும் மறந்துடுறேன். உங்க சமூகத்துக்கு முன்னாடி என்னை வெறுமையாக்கி, ஹல்லேலூயா, தன்னை தாழ்மைப்படுத்தினான். மெச்சமா சொல்ல நம்மகிட்ட என்ன இருக்கு? உயர்வா பேச என்ன இருக்கு? இந்த உலகத்துல சிறந்தவர்களை சொல்லுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? தேவ சமூகத்துக்கு முன்னாடி என்னை வெறுமையாக்குகிறேன் என்று உங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த தெள்ளு பூச்சி, ஹல்லேலூயா,
இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. சொல்லு. மனுஷனை நினைப்பதற்கு மனுபுத்திரனை எண்ணி பார்ப்பதற்கு மனுஷன் எம்மாத்திரம். படிச்ச ஒண்ணுமே இல்ல, படிப்புல பெரிய வேலை பார்த்தேன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பெரிய சம்பாத்தியக்காரன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, என் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய பட்டம் 7 எசட்டு வரைக்கும் இருக்குதுயா, பெரிய ஆள் இல்ல. உலகத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய நாசி சுவாச காற்று ஈவும் இரக்கமுமாய் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகத்துல வாழ்றோம். நினைப்பதற்கு மனுபுத்திரனை எண்ணி பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம், எம்மாத்திரம். ஒரு வார்த்தை நீ சொல்ல முடியுமா? லிப்ட் யுவர் ஹேண்ட்ஸ், 2 கரங்களை உயர்த்தி. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோ கண்ணோக்கி பார்க்கின்றீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீ. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உயிருள்ள. ஒரு முறை எல்லாரும் வாய் திற சொல்லுங்க. நான் எம்மாத்திரம். எவ்ரிபடி எவ்ரிபடி எல்லாரும் சத்தமா வாய் திறந்து 2 கையை தூக்கி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இதனால நீங்க குறைவுபட போறதே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் போறாரு. 2 கையை தூக்கி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு டாடி. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு என்ற ஒண்ணுமே இல்லை. மெச்சமா சொல்ல ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லுங்க. உங்களை தாழ்த்தி 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 வெறுமையாக்குங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சின்ன குழந்தைய போல மாறுங்க. ஹல்லேலூயா. நானே மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீ. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை. ஷகமரி கலதரமா ஷபலகா சிக்கரா ரகதரகா சகரவோ. ஓ நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற உன்னை, ஓ ஹல்லேலூயா, தேசத்தில இனத்தில ஜனத்தில குடும்பத்தில கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். தாழ்மைப்படுகிற உன்னை கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார பண்ணுவார். உன் நெருக்கத்தை மாற்றுவார், உன் கஷ்டங்களை மாற்றுவார், உன் வேதனைகளை மாற்றுவார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே ஆண்டவரே நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கிருபை வரங்களை தரப்போகிறார். நீ தீர்க்க தரிசனம் பேச போகிறார். உன் நாவு கர்த்தருடைய ஆச்சரியமான நாவாய் மாறப் போகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை பயன்படுத்தும், கர்த்தருடைய கரம் உன்னை பயன்படுத்தும். நல்ல கைகளை தட்டி உன்னை வெறுமையாக்கி ஆண்டவரே என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன்.
Ribalaga raga shantararaba. Ribalaga darakabo shikarabo. Hallelujah. இருதயத்தில் இதுவரைக்கும் நான் சாதிச்ச ஏதோ சிலது என்னால முடிச்சது, ஏதோ இத்தனை காலம் என்னால சிலதை சாதிக்க முடிச்சது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஜீரோ ஆக்கிடு, அதை வெறுமையாக்கிடு. அது வேண்டாம் 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 வேண்டாம். அப்பா கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அப்பா கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. இன்னைக்கு நான் பயன்படுறேன் ஆண்டவர் கிருபை. தேவனுடைய பிள்ளை நாம் நிற்கிறோம் என்றால் தேவ கிருபை. நமக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது தேவ கிருபை. ஓ ரிபாலாகா சந்தராபா. நம்முடைய சந்ததி பிழைத்திருக்கிறது என்றால் தேவ கிருபை. ஓ நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் தேவ கிருபை. நீ ஒரு நல்ல வீட்டுல வாழ்றன்னா தேவ கிருபை. ஓ ரிகாலாபா சந்தராபா. ஓ ரிபாலா ஹந்தராபா ஷிகாராபா. நினைக்காத நிலையில கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். தேவனுடைய கிருபை. ஓ குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா தேவ கிருபை. தேவ கிருபை. ரிபாலாகா சந்தல அரகதலா கரபா. ரிபாலாகா துனிகரபா. ஆண்டவரே பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே. நான் கட்டினது, நான் செய்தது, என் வாழ்க்கையில என் பலத்தினால செய்தது என்று சொல்ல ஒண்ணுமே இல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே தேவ ஆவியினாலே, எல்லாமே தேவ ஆவியினாலே. துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரியதாக. ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றேன். எல்லாரும் சொல்லுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு முறை. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி அப்பா ஒருவருக்கே ஆராதனை செய்கின்றேன். வெறுமையாக்கு, வெறுமையாக்கு. தேவ சமூகத்துல ஆண்டவரே ஒண்ணுமே சொல்றதுக்கு என்ற ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு பலவீனன் ஆண்டவரே. என்ன சொல்ல என்ன இருக்கு? தாழ்த்தின மனுஷனுடைய நெருக்கத்தை மாற்றினார். கர்த்தர் அவனை விசாலத்தில் கொண்டு வந்தார். ஆசைக்கு விடுதலை, அவனுக்கு அற்புதம், அவனுக்கு விடுதலை பிரகடனம் செய்யப்பட்டது. உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மனுஷனா மாறினான். ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா உன் நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மனசோர்ந்து போகாத, நீ தளராதே, உன் ஜெபத்தை நிறுத்தாத. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தர் மட்டும் போதும் என்று சரணடைந்து விட்டான். தேவன் நம்முடைய நெருக்கத்தை மாற்ற வல்லவர். எல்லாரும் நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவரே நான் என்னதான் சாதிச்சேன் உலகத்துல? ஒண்ணுமே இல்லை. நான் உங்க சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இனிமே யார்கிட்டையுமே என் சங்கடத்தை சொல்லி அழமாட்டேன். இனிமே உங்க பாதத்துல உட்கார்ந்து அழுவேன். நான் கண்ணீர் வடித்து ஜெபிப்பேன். ஒரு அண்ணாளுடைய ஜெபத்துக்கு பதில் வருமானா என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு ஆகாருடைய ஜெபத்துக்கு பதில் வரும்னா என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு எலியாவின் ஜெபத்துக்கு பதில் வரும்னா என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு யாபேசுடைய ஜெபத்துக்கு பதில் வருமானா என் ஜெபத்துக்கு பதில் வரும். இயேசு புலம்பி எழுத ஜெபத்துக்கு பதில் உண்டு. தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீர்கள். நெருக்கம் நீங்கி பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பங்களிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவன் இன்று இந்த நெருக்கங்களை மாற்றி விசாலத்திலே கொண்டு வருகிறார். விசாலத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். பெருக்கமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதை பார்க்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இயேசுவே ஜெபத்தை கேட்கும் ஜெய வீரரே, ஜெயத்தை தாரும் என் வாழ்விலே. ஆகாரின் கண்ணீரை கண்டவரே, எல்ரோய் என் கண்ணீரும் கண்டிடுமே. எவ்ரிபடி சொல்லுங்கள். ஆகாரின் கண்ணீரை கண்டவரே, எல்ரோய் என் கண்ணீரும் கண்டிடுமே. ஜெபத்தை கேட்கும் ஜெய வீரரே, ஜெயத்தை தாரும் என் வாழ்விலே. ஜெபத்தை கேட்கும் ஜெய வீரரே, ஜெயத்தை தாரும் என் வாழ்விலே. உங்க நெருக்கங்களை, கஷ்டங்களை தேவன் இன்று மாற்றுகிறார். நம்ம குடும்பத்தில் என்றைக்கும் இந்த கஷ்டம் இருக்க போவதில்லை. இந்த கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுவார். வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது. அவ்வளவு கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. ராஜா, உனக்கு தூக்கமே வரல, நீ நிம்மதியை இழந்து போயிருக்க. ஆண்டவரே தாங்கவே முடியல என்று சொல்லி நீ அழுகிறாய். என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அழுகிறாய். நீ சுக்குநூறா உடைஞ்சிடுற. என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை பார்க்கிற பொழுது வெளியே நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் இருதயம் உடைஞ்சு போயிருக்கு. என் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கு. என் நெருக்கங்களை சொல்லி உங்ககிட்ட மட்டும்தான் அழ முடியும் ஆண்டவரே. வேற யாரிடத்திலும் நான் அழ முடியாது. எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கொடுங்க சாமி. நான் ஒடுங்கி போயிருக்கேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன். 4 திசையும் என்னை நெருக்குகிறார்கள். எல்லா திசைகளிலும் எனக்கு வருகிற நெருக்கத்தை பார்க்கும் பொழுது என்னால சகிச்சுக்க முடியல. I surrender all. Nothing in front of you, Jesus Christ. உங்க சமூகத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. அப்பா இயேசுவுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு புழுவா இருக்கிறேன்னு சொல்லு. வெளிப்படையா எவ்வளவு கம்பீரமா நீ பேசினாலும் உன் இருதயத்திலே உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், கஷ்டங்களை பார்க்கிற பொழுது தனித்திருந்து தாவீது சொல்வது போல, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்திருந்தால் மலை சிகரங்களில் போய் நான் இளைப்பாறி இருப்பேன் என்று நீ சொல்லுகிறாய். உன் நெருக்கத்தின் வாயிலாக நீ கதறி அழுகிறாய்.
கண்ணீரை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. நீ சோராதே, நீ சோராதே, மனம் சோர்ந்து போகாதே, நீ தளராதே. அல்லேலூயா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. கலந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன் நெருக்கம் சீக்கிரத்தில் மாறும். ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவார், நம்மை பெருக பண்ணுவார். நமக்கு இருக்கிற இந்த கால இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் சில நாள் தான், அது மறைஞ்சிரும். அடுத்த அற்புதத்தின் நாளுக்கு நீ வரும் பொழுது சாட்சியோடு வருவாய், நீ சாட்சிகளோடு வருவாய். மண்ணை புடமேடுவார், ஆதி மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமேடுவார், ஆதி மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதா இந்த படி செய்தார், உன்னை நேசிப்பதா இந்த படி செய்தார், உன்னை நேசிப்பதா இந்த பணி செய்தார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி தோன்றாதே எதுக்கும் நீ. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி தோன்றாதே எதுக்கும் நீ. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே. கெஞ்சிடும் உந்த நோக்கே, கெஞ்சிடும் உந்த நோக்கே, கெஞ்சிடும் உந்த நோக்கே, கெஞ்சிடும் உந்த நோக்கே. பஞ்சாய் பறந்திடும், பஞ்சாய் பறந்திடும். இனிமேல் நீ கலங்காத, நீ கலங்காத, நீ கவலைப்படாத. உன் வேதனையும் உன் பாடுகளும் உன் கஷ்டங்களும் பஞ்சாய் பறந்து போகும். உன் சஞ்சலம் யாவும் உன்னை விட்டு நீங்கும். உனக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நீ சோராதே, நீ சோராதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ரிபலா கரபு சந்தரவசி அந்தரபு. அநேகருடைய இதயத்தோடு ஆண்டவர் பேசி இருக்கிறதை ஆவியிலே உணர்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் தேவ ஆவியானவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அது ஆண்டவர் சொல்லிட்டார். உனக்கு நெருக்க இருக்கிறத நான் அறிகிறேன். நம்முடைய நிலைமை என்ன என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆனா கர்த்தர் தாங்க முடியாமதான்
நீ இனி சஞ்சலப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த 2வது மாதத்துல முதலாம் நாளில் ஆண்டவர் சொல்றாரு, உன் நெருக்கத்தை மாற்றி உன்னை விசாலத்துக்கு கொண்டு போவேன். இன்னும் சில நாள்ல, எஸ், சில நாள்ல உன் கஷ்டம் எல்லாம் மாறும், வேதனை எல்லாம் மாறும், உன் வியாதி எல்லாம் மாறும், உன் தீங்கு எல்லாம் மாறும். எஸ், பெரிய ஒரு மகத்தான மேன்மை நீ அனுபவிக்க போகிறாய். தேவனுடைய எல்கையை பெரிதாக்க போகிறார். பெரிய பெருக்கம், சபையிலே ஆத்துமாக்களின் பெருக்கம் கடல் போல, கடல் மணலை போல. ஷாகாலா சியாந்தாராபா, ரீபாலாஹா சியாந்தாராபா. குடும்பத்தில் நன்மைகளின் பெருக்கம் அம்பாரமாய் குவிக்கப்படும். உன்னை நெருக்கினவர்கள், உன்னை ஒடுக்கினவர்கள், அவர்களை தேடியும் நீ காணவே மாட்டான். Oh Jesus, thank you Holy Spirit. ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போமா? ஒரு அப்பா தம் பிள்ளையோட பேசுறது போல ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். உங்க இருதயத்தோட 2 கையும் வச்சுக்கங்க. கிருபை நிறைஞ்ச பிதாவே, வல்லமை நிறைஞ்ச எங்கள் தகப்பனே, எங்களோடு பேசினதான எல்லா வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். மனுஷன் அதை புரிஞ்சுக்க மாட்டான், ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையால் எங்களோடு கூட நீர் பேசினீர். உனக்கு வருகிற நெருக்கம் நீ தளரக்கூடாது, நீ சோர்ந்து போகக்கூடாது. உன்னை நீ சரி பண்ணிக்க. உனக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்க போகிறேன் என்ற நீர் எங்களுக்கு தந்த வாக்குறுதிக்காக, நீர் கொடுக்க போகிற விசாலத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நீ நடத்தும், ஜெயமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும், எண்ணிறந்த நன்மைகளினால் நிரப்பும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒருவர் கூட இந்த கூடாரத்தில் இருந்து பலவீனர்களாய் போகக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். விடுதலையும் ஆசீர்வாதமும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து தங்கி இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யும் இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.